சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து ஆசைகளையும் தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து வைக்கின்றான். அதே போன்று இந்த பத்ர் சஹாபாக்கள், இந்த பத்ருடைய போரை பற்றியும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம், அதாவது இரவு, நாம் நோன்பு திறந்ததுக்கு பின்னால் உள்ள அந்த நேரத்திலிருந்து இந்த பத்ருடைய நாள் ஆரம்பமாகின்றது. அதாவது பிறை 17. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எதிர்கொண்ட அந்த சவால் மிக்க அந்த போர், பத்ருடைய போர், அன்றைய சஹாபாக்கள் எவ்வாறு அந்த பத்ருடைய போர்களை எதிர்கொண்டார்கள், அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த ஈமான் எவ்வாறு இருந்தது, அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அவர்களை சுவர்க்கவாதிகளாக அல்லாஹ் மாற்றினான். அந்த அளவுக்கு சிறந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த போர் இடம்பெற்ற நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பத்ருடைய தினத்தில் நாம் இந்த துஆவை ஓதுவோம். 3 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளையும் ஆசைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த யா மன்னானு யா பதீஅ السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم என்று வரக்கூடிய இந்த திக்ரை நாம் 3 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பத்ருடைய தினத்தை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17 வெள்ளிக்கிழமையில் இந்த பத்ருடைய நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. மக்காவில் இஸ்லாத்தை எதிர்த்த குறைஷிகளுடன் இடம்பெற்ற இப்போர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. முஸ்லிம்கள் பத்ரு சண்டையில் மிக குறைந்த எண்ணிக்கையான ஆட்களே முஸ்லிம்களின் சார்பாக இருந்தார்கள். குறிப்பாக அதாவது வரலாற்று ஆசிரியர்களின் கணக்குப்படி 313 சஹாபாக்கள், அதே போன்று 1000க்கும் அதிகமான குறைஷி காஃபிர்கள் இருந்தார்கள். 313 சஹாபாக்களுக்கு 2 குதிரைகள், அதே போன்று 70 ஒட்டகங்கள் இருந்தது. அந்த 1000 குறைஷிகளுக்கு 100 குதிரைகள், 170 ஒட்டகங்கள் இருந்தது. பல மடங்கு அவர்கள் கம்பீரமானவர்களாக அந்த குறைஷி படைகள் இருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு அந்த போரிலே கலந்து கொள்வதற்கு போதிய வசதிகள் இல்லாமல் முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் அந்த போரிலே கொடுத்தான். கிட்டத்தட்ட முஸ்லிம்களின் சார்பாக 14 சஹாபாக்கள் அங்கே ஷஹீதானார்கள். ஆனால் அந்த குறைஷி காஃபிர்களின் சார்பாக 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். 40 முதல் 70 வரையான அந்த குறைஷி காஃபிர்களை இந்த முஸ்லிம்கள் சிறை பிடித்தனர். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு போராக இந்த பத்ருடைய போர் இருக்கின்றது. ரமலானுடைய காலம், அந்த சஹாபாக்கள் எவ்வாறு அந்த போரை எதிர்கொண்டார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை, அந்த பத்ருடைய போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை அல்லாஹ் சுவர்க்கவாசிகளாக அல்லாஹ்
கூறுகின்றான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சஹாபாக்களாக இந்த பத்ருடைய போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். இந்த போருக்கான காரணம் என்ன? பத்ரு போர் நடைபெறுவதற்கு பல காரணங்கள் அப்போது இருந்ததாக வரலாற்றின் ஊடாக விளங்கி கொள்ளலாம். மதீனாவில் இஸ்லாம் தனிப்பெரும் அரசாக வளர்ந்து வந்தமை அதன் எதிரிகளால் விரும்பப்படவில்லை. அதாவது மதீனா மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அங்கே மக்காவிலே வாழ்ந்த குறைஷி காஃபிர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அதன் காரணமாகவே இந்த பத்ருடைய போர் இடம்பெற்றதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் மிக வேகமாக பரவி வருவதனை அவர்கள் அவதானித்தனர். இப்பரவல் முழு அரபு உலகத்தையும் மிக வேகமான முறையில் ஆட்கொண்டு வரும் என்று அவர்கள் கருதினார்கள். எனவே தமது அரசுகளின் செல்வாக்கு இல்லாமல் சென்றுவிடும் என்று எதிரிகள் அஞ்சினார்கள். மக்காவின் குறைசியர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் ஒன்றை மேற்கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அவர் மதீனாவிற்கு தம்மை திடப்படுத்தி கொண்டு மக்காவில் இருந்து சிரியா நோக்கி செல்லும் குறைவாசி வணிகர்களை தடுத்து நிறுத்தி மக்காவாசிகளின் பொருளாதார பலத்தை அழித்து விடுவார் என்ற அச்சமாகும். அன்றைய காலகட்டத்தில் சிரியாவுக்கு அந்த குறைசிகளின் ஒரு படை வணிக நோக்கத்தோடு சென்றது. அதனை தடுத்து விடுவார்கள் என்று எண்ணியே இந்த பத்ருடைய போர் ஆரம்பமானது. குறைந்தபட்ச முஸ்லிம்கள், அதாவது 313 சஹாபாக்களை கொண்டு அந்த ஆயிரக்கணக்கான குறைசிகளை வென்ற நாள், அந்த ஆயிரக்கணக்கான குறைசிகளை அல்லாஹ் தோல்வியடைய செய்த நாள். சில ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றதே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு அந்த முஸ்லிம்களை வெற்றியடைய செய்தார்கள். அந்த முஸ்லிம்களை அல்லாஹ் சுவர்க்கவாசியாக மாற்றினான். இந்த பத்ரிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சஹாபிகளும் சுவர்க்கத்தை நாளை மறுமையுடைய நாளிலே அவர்கள் சுவர்க்கத்திற்கு நுழைவார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு போர் தான் இந்த பத்ருடைய போராக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த அளவு இஸ்லாத்திற்காக அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், தங்களுடைய உயிரையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். நாம் இன்று இஸ்லாத்திற்காக என்ன செய்திருக்கின்றோம்? முஸ்லீம்களாக இருந்து கொண்டு இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இஸ்லாத்தினுடைய அந்த கடமைகளான தொழுகை, நோன்பு, இதை கூட நாம் இன்று தொழாதவர்களாக, நோன்பை முறையாக பிடிக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நல்ல அமல்களை செய்வோம். இந்த ரமலானுடைய மாதம் பிறை 17 பத்ருடைய தினம், அந்த பத்ருடைய சஹாபாக்களுக்காக நாம் துஆ செய்வோம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனைகளை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் உதவி செய்வான். எவ்வாறு அந்த பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அதே போன்று இறை நம்பிக்கையோடு நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த யா மன்னான் யா பதீஅ ஸமாவாதி வல் அர்ல் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் என்ற இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.